பாரிஸில் 30,000 வரையான பெரும்பாலும் ஆண்களை தன் டிக்டாக் வலைப்பக்கத்தில் வீழ்த்தி தன்னை பின்தொடரச் செய்து ஈழத்தமிழர் மத்தியில் அரசியல் அதிர்வொன்றை ஏற்படுத்தி உள்ளார் சுஜி கூல் என்ற பெயரில் உலாவரும் பெண். மாலை மயக்கம் தரும் தமிழ் சினிமா பாடல்களுக்கு கவர்ச்சி நடனமிட்டு டிக்டாக் பதிவிடும் சுஜி இடைக்கிடை அரசியல் பதிவுகளும் இட்டு வருகின்றார். இவருடைய பதிவுகளில் அவர் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வி. பிரபாகரனை பற்றியும் அவரது குடும்ப உறுப்பினர்கள் பற்றியும் ஈழத் தமிழர்கள் பற்றியும் மிக தரக்குறைவாக பதிவுகளை இட்டு வருகின்றார். சரியா, பிரபாகரன் ஸ்ரீலங்கா கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஒருத்தங்க ஆயுதத்தை தூக்குனா எவனா இருந்தாலும் அவன் டெரரிஸ்ட், எந்த நாட்டிலே இருந்தாலும். அவ்வாறு கடைசியாக அவரால் இடப்பட்ட பதிவில் சுஜி தமிழ் தூசண வார்த்தைகளை தாராளமாகவே வீசி தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வி. பிரபாகரனை வசைப்பாடியுள்ளார். இதனை கண்டு வீறு கொண்டெழுந்த டிக்டாக் புலிகள் இவர்களும் கவர்ச்சி செல்லத்தை பின்தொடரும் 30,000 அடங்குவர். இவ்வாறு வீறு கொண்டெழுந்த கச்சா சிவம் என்ற கனடா புலி இவளுக்கு ஏன் இன்னும் சம்பவம் நிகழ்த்தப்படவில்லை என்ற தொனியில் பொங்கி எழுந்து டிக்டாக் பதிவொன்றை வெளியிட்டுள்ளார். அதே மாதிரி சுவிஸ்ல இருக்கபடியால் டிக்கெட்டை போட்டு வந்து அடிச்சாலும் அது உங்களுக்கு தான் அவமானம். இவளுக்கு அடிக்கப்பட வேண்டியது தண்டனை கொடுக்கப்பட வேண்டியவர்கள் பிரான்ஸ் தமிழர்கள். கனடாவில் இருக்கிற ஜாதி மாதிரியே பிரான்ஸ்லயும் அங்க இருக்குத்தானே. கனடாவில் ஒரு சம்பவம் இப்படி நடந்துட்டு பேருந்து நான் தட்டி கேட்கலையா, நீங்க என்ன செருப்பால் அடிங்க, ஜட்டியால் அடிங்கடா, பின்னுக்கு போட்டு என்ன அடிங்கடா. கனடாவில் ஒருத்தன் எங்களுடைய தேசிய தலைவரை கேவலப்படுத்திட்டு அவன் இந்த வலைத்தளத்துல பகிரங்கமாக நடமாடுவனா இருந்தா மோகம் போட்டு ஒரு பிரச்சனை படத்தை போட்டுட்டு அடிக்கிறா ஜட்டியால். இத நான் பகிரங்கமா சொல்றேன். இங்கதான் தமிழ் மக்கள் 3 லட்சம் பேர் வாழ்றாங்க. ஒருவரும் தலைவரை கேவலப்படுத்த மாட்டாங்க. ஏன்னா நாங்க இங்க இருக்கிறோம். அங்க பிரான்ஸ்ல எத்தனை பேர் இருக்காங்க தெரியும், 60,000 தமிழர்கள் இருக்காங்க. ஆனா பலர் தலைவரை கேவலப்படுத்துறாங்க. இவங்களை எல்லாம் நீங்க தட்டி கேட்கணும். கச்சா சிவம் யூரோப்லான் கணக்கு நடக்குது, கனடாவில் நடக்கவே இல்லை, நடக்க நாங்க விடையும் மாட்டோம். அந்த பதிவை பார்த்து உசுப்பேறிய கிட்டத்தட்ட 20 வருடங்கள் வன்முறை செயற்பாடுகளில் ஈடுபட்டு கடைக்காரரான லாச்சப்பல் அக்கா கடை உரிமையாளர் முரளி என்று அறியப்பட்ட பாலசிங்கம் பாலமுரளி செல்ல தங்கச்சி சுஜியை 10 வரையான ஆண்கள் சகிதம் சேர்ந்து தாக்கியுள்ளார். சுஜியின் கையை உரிமையோடு பிடித்து கன்னத்தில் சில தடவைகள் அறைந்ததுடன் அவருடைய சட்டையையும் இழுத்து சேட்டைகள் செய்துள்ளனர். அத்தோடு சுஜியின் மீது முட்டைகளையும் வீசி அடித்துள்ளனர். சுஜி தன்னுடைய டிக்டாக்கில் என்னென்ன வசை பாடினாரோ அவ்வளவு வசையும் பாலசிங்கம் பாலமுரளியும் அவருடன் வந்த கும்பலும் பாடியது. சுஜி தனக்கு மாதவிடாய் வந்துவிட்டதாக தெரிவித்த போதும் தாக்குதல் நிறுத்தப்படவில்லை. இத்தாக்குதல் சம்பவத்தின் போது தன்னை அணுகியவர்களை அண்ணா அண்ணா என்று அழைத்த சுஜி ஒரு கட்டத்தில் முரளி கும்பலின் வன்முறைக்கு பணியவில்லை. நீங்கள் செய்வது பிழை என்பதை உணர்வீர்கள் என்பதை மட்டுமே திரும்ப திரும்ப குறிப்பிட்டு வந்தார். ஈழத்தை பத்தி கதைக்கக்கூடாது, சுஜி ஈழத்தை பத்தி கதைக்கக்கூடாது. எங்க அம்மா இல்ல அடிக்கணும் சும்மா இனிமேல் ஈழத்தை பத்தி கை விட தலைவர படம் எடுக்கணும். சுஜிகோள் தலைவர படம் எடுக்கணும், தலைவர படம் எடுக்கணும். இல்ல இல்ல விடுங்க விடுங்க விடுங்க. அண்ணா அண்ணா பாவமா இருக்கு பொம்பளை. சுஜி ஈழத்தை பத்தி கதைச்சா உங்க அம்மா எந்த அம்மா பேச்சிருக்கு. தலைவர் படம் எடு சரியா, ஈழத்தை பத்தி கதைக்காத. 10 வரையான சருக புலி கும்பலிடம் மாட்டிய இளம் பெண்ணாக அந்த வீடியோவில் சுஜி காணப்பட்டார். ராஜபக்சவை தீவிரமாக ஆதரிக்கும் சுஜி விடுதலை புலிகளின் தலைவருக்கு எதிராகவும் அவ்வமைப்புக்கு எதிராகவும் ஈழத் தமிழர்களுக்கு எதிராகவும் தூசண வசை பாடியுள்ளார் என்றால் அதில் எந்த மிகைப்படுத்தலும் கிடையாது. சொல்ல போனால் அது சிறுமைப்படுத்தி சொல்வதாகத்தான் அமையும். டிக்டாக்கில் காட்டும் ஆக்ரோஷம் 10 வீறு கொண்ட டிக்டாக் புலிகளை கண்டதும் அடங்கி போனது. முரளி கும்பலும் ஆணையிரவு முகாமை தகர்த்த கணக்கில் புலிப்பாடலோடு அப்பெண்ணை தாக்குவதை வெளியிட்டு கொண்டாடி வருகின்றனர். அதற்கு ஈழத் தமிழர் சமூக வலைத்தள போராளிகள் பலர் உணர்ச்சி பொங்க இவளுக்கு இது தேவைதான் என்ற கணக்கில் பதிவுகளை வெளியிட்டு வருகின்றனர்.
இச்சம்பவம் பற்றி தேசம் நெற்றிற்கு கருத்து தெரிவித்த தாயகத்தைச் சேர்ந்த மனித உரிமைவாதியும் பெண்ணியவாதியுமான நளினி ரத்னராஜா, சுஜி வெளியிட்டது அரசியல் பதிவே அல்ல, அவை வெறுப்பு பேச்சுக்கள் மட்டுமே என்கிறார். சுஜி ஒரு அமைப்பு கிடையாது, அறியப்பட்ட ஒரு புள்ளி கிடையாது. சட்டத்தை உங்கள் கையில் எடுக்கின்ற அதிகாரத்தை யார் தந்தது? வீட்டில் உள்ள மனைவி, பிள்ளைகள், தாயார் போன்றவர்களையும் இந்த ஆண்கள் இவ்வாறு தானே நடத்துகின்றனர் என்று கேள்வி எழுப்பினார் பெண்ணியவாதி நளினி ரத்னராஜா. தமிழீழ விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட இயக்கங்கள் பற்றியும் அதன் தலைவர்கள் பற்றியும் இவ்வாறான விமர்சனங்கள், அதுவும் பச்சை தூசணத்தில் சமூக வலைத்தளங்களில் தினமும் பதிவு செய்யப்படுகின்றது. குறிப்பாக கிளப் ஹவுஸ் என்கிற மேடையில் இவ்வாறான பச்சை தூசண பேச்சு போட்டிகள் நாளாந்தம் மாலையில் அரங்கேறி அதிகாலை வரை நடைபெறும். அதில் பாலியல் வக்கிரம் மடை திறந்த வெள்ளம் போல் பாயும். அரசியலில் தங்களது பெயரும் அறியப்பட வேண்டும் என விரும்பும் முகவரியற்ற பலர் இத்தலங்களை பயன்படுத்தி வருவது ஒன்றும் ரகசியமல்ல. இவ்வாறு இயக்கங்களின் மோதல்களால் சமூக வலைத்தளங்கள் நாற்றம் எடுப்பது ஒன்றும் புதிதல்ல. கோட்டும் சூட்டும் போட்டு நுனிநாக்கில் அந்நிய மொழி பேசி நடித்தாலும் கீபோர்டும் மைக்கும் கிடைத்தால் இந்த கனவான்களின் பேச்சு கூவத்தையும் மிஞ்சும் நாத்தம் அடிக்கும். இவ்வாறான தூசண மாலைகளை தாங்கிய பலர் இன்றும் எம்முன் உயிருடன் உள்ளனர். இந்த முரளி போன்ற புலிகள், ஆய்வாளர் வி. சிவலிங்கம், ரிபிசி ராம்ராஜ், பெண்ணியவாதி ராஜேஷ் பாலா என ஒவ்வொரு நாட்டிலும் உள்ள மாற்று கருத்தாளர்களை பச்சை தூசணத்தில் வசைபாடி அவர்களது குடும்பங்களையும் குடும்ப பெண்களையும் வலைத்தளங்களில் இழுத்து வம்பு செய்து வருகின்றனர். மனித உரிமைவாதி என்று தன்னை சொல்லிக்கொள்ளும் பாரிஸில் வாழும் இல்லாளன் என்ற புலியும் இவ்வாறான தூசண மன்னன். மகனுக்கு பிரபாகரன் என்றுதான் பெயரும் வைத்திருக்கின்றார். தமிழீழ விடுதலை புலிகளை பலவீனப்படுத்தியதில் இந்த புலம்பெயர்ந்த புலி கும்பலுக்கும் முக்கிய பங்குண்டு. இப்போது எழுந்துள்ள ஒரு பெண் எப்படி தூசணத்தில் தங்களை கேட்கலாம் என்ற ஆதங்கத்தின் வெளிப்பாடு மட்டுமே. தங்களுக்கு நிகராக தூசணத்தில் வசைபாடுகிறாள் என்ற ஆதங்கம் அவர்களுடைய மொழியில் தெரிகின்றது. ஆண்களுக்கு மட்டும்தான் தூசணம் சொந்தம் அல்ல என்பதை தலைவரை வைத்து சுஜி கட்டுடைத்து விட்டாள் என்ற ஏமாற்றத்தின் வெளிப்பாடே சுஜி தாக்கப்பட்டுள்ளாள். சுஜி ஒரு உதிரி பெண், வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசுகின்றது. தனக்கு திருமணமாகி 3 குழந்தைகள் இருப்பதாகவும் கூறுகின்றாள். ஆனால் அது உண்மையா என்பது தெரியவில்லை. பிரான்சில் வாழும் இப்பெண் வே. பிரபாகரன் பற்றியும் அமைப்பு பற்றியும் வெளியிட்டுள்ள பதிவுகள் சாதாரண மனநிலை உடைய ஒருவர் செய்யக்கூடிய பதிவு அல்ல. அப்படி இருந்தும் சுஜியின் வலையில் விழுந்து 30,000 வரையானோர் அவரை பின்தொடர்ந்து வருகின்றனர். ஏன்? இவர்களை பற்றி நகைச்சுவையாக தேசம் நெற்றுக்கு தெரிவித்த முன்னாள் புலனாய்வு பொறுப்பாளர் கச்சா சிவமும் முரளியும் மட்டும் கட்டையரோடு நின்றிருந்தால் தமிழீழம் எப்பவோ கிடைத்திருக்கும் என்றார். மற்றுமொரு போராளி இது பற்றி குறிப்பிடுகையில், அப்துல்லா கஷ்டப்பட்டு மீட்டுக்கொண்டு வந்த தலைவர் இவங்கள் செய்யறத பார்த்து ஃபைனட் கடித்து விட போகிறாராம் என்றார். ஒரு உதிரி பெண்ணான எதிலி பெண்ணான சுஜியை தாக்க பாரிஸ் லாப்பாச்சல் தமிழர் வர்த்தக சங்கத்தின் செயலாளர் பாலசிங்கம் பாலமுரளி பொங்க என்ன காரணம்? இவர்கள் போன்ற நூற்றுக்கணக்கானோர் இப்பெண்ணுடன் தொடர்பிலும் இருந்துள்ளனர். ஏன் அவரிடம் அப்படி என்ன அரசியல் கலந்துரையாடல்களை இவர்கள் செய்துள்ளனர்? இவர்களுடைய உடல் மொழியும் வாய்மொழியும் இவர்கள் சமூகத்தின் முன் பொது தளங்களுக்கே வர தகுதியற்றவர்கள் என்பதையே காட்டுகின்றது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக ஜாழ் பல்கலைக்கழகமாக இருந்தால் என்ன, லாச்சப்பல் வர்த்தக சங்கமாக இருந்தால் என்ன, இவ்வாறான பொறுப்பற்ற தகுதியற்ற நபர்கள்தான் பொறுப்பான பதவிகளில் வைக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் தங்களது அயோக்கியத்தனங்களை மறைக்க சுஜி போன்ற எதிரிகளிடம் வீரத்தை காட்டி தங்கள் தமிழ் தேசிய பற்றி உறுதிப்படுத்த முயற்சிக்கின்றனர். தற்போது தமிழ் தேசிய கூடாரத்திற்குள் தங்கியிருக்கின்ற பெரும்பாலானவர்கள் அயோக்கியர்களாக இருப்பது தமிழ் தேசியவாதத்தின் மிகப்பெரிய பலவீனம் என்றால் மிகையல்ல. லாச்சப்பலில் உள்ள அத்தனை கடைகளில் தமிழர் வர்த்தக சங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்த ஒரு பண்பாளன் இல்லாமல் போனது லாச்சப்பல் கடை வைத்திருக்கும் ஒவ்வொருவருக்கும் அவமானம். பாலசிங்கம் பாலமுரளி தூசண பூசணம் செய்வது இது ஒன்றும் முதல் தடவையல்ல. தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர்கள் லாச்சப்பல் உணவகம் ஒன்றில் சந்தித்து உரையாடிக் கொண்டிருந்த போது அவர்கள் மீது கண்ணீர் புகை குண்டுகள் வீசி தமிழீழ விடுதலை இயக்க உறுப்பினர்கள் செல்வம் அடைக்கலநாதன் மற்றும் ஜெனாவை தாக்க முயற்சித்திருந்தார். மேலும் பாரிஸில் இடம்பெற்ற தமிழர் எழுச்சி மாநாட்டிலும் கண்ணீர் புகை குண்டு வீசி மாவை சேனாதிராஜாவை தாக்க முயன்றார். பணபலத்தையும் தமிழீழ விடுதலை புலிகள் தாங்கள்தான் என்ற கோஷத்தையும் வைத்துக் கொண்டு புலம்பெயர்ந்த நாடுகளில் உள்ள புலி கும்பல் செய்யும் அலப்பறை தாங்க முடியாத
அளவுக்கு கேவலமாகிக் கொண்டுள்ளது. இத்தோடு லாச்சப்பல் வர்த்தகர்களுக்கு பெரும்பாலும் இலங்கை தூதகரத்தோடு நல்ல உறவு நிலை உள்ளது. பாதிக்கப்பட்ட உறவுகளுக்கு உதவுகின்றோம் என்ற பெயரில் பெருந்தொகையான நிதி வசூலிப்பும் நடைபெறுகிறது. ஆனால் பாதிக்கப்பட்ட போராளிகளின் வாழ்வில் மாற்றம் இல்லை என்ற வீடியோ பதிவுகளே தினம் வெளிவருகின்றது. எல்லாம் இவர்களுடைய வங்கிக் கணக்கிற்குத்தான் வெளிச்சம். தமன்னா, சுஜி, இனியொரு ரஜி இவர்களுக்கு கிடைக்காமலா போகும்? ஈழத் தமிழ் சமூகம், குறிப்பாக புலம்பெயர்ந்த தமிழ் சமூகம் இன்னமும் அரசியல் ரீதியாக அறிவற்றவர்களாக ஒடுக்கும் முறையாளர்களுக்கும் பணத்தையும் அதிகாரத்தையும் வைத்திருப்பவர்களுக்கும் பின்னால் ஓடுபவர்களாகவும் அவர்களுக்கு சேவகம் செய்பவர்களாகவுமே உள்ளனர். ஒடுக்குமுறைகளுக்கும் ஒடுக்குமுறை கருத்துகளுக்கு எதிராகவும் இவர்கள் மூச்சு விடுவதில்லை. சுஜி போன்ற உதிரிகளும் எதிரிகளும் அகப்பட்டால் இவர்களுக்கு ஜெய சுக்குருதான். சமூக வலைத்தளங்களை இயக்கும் பெரும் கோஆபரேட் நிறுவனங்கள் அதனை இயக்குவதற்கு காரணம் மக்களை வளப்படுத்தவோ அரசியல் தெளிவு பெறச் செய்யவோ அல்ல. இந்த சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தி கோஆபரேட் நிறுவனங்கள் தயாரிக்கும் பொருட்களை உங்களுக்கு மிக அவசியமானதாக்கி அதனை விற்பனை செய்வதற்கு அதற்கு சுஜி மற்றும் முரளி கும்பலின் ஏட்டிக்கு போட்டியான பதிவுகள் உணர்வுகளை தூண்டி பலரை இதனை பார்க்க வைக்கும். அதனால் சமூக வலைத்தளங்களில் இவ்வாறான குப்பை கூலங்கள் தினமும் குவியும். சமூக வலைத்தளங்களை நடத்தும் கோஆபரேட் நிறுவனங்கள் இந்த தரம் தாழ்ந்த பதிவுகளால் இன்னும் மில்லியன் கணக்கில் லாபத்தை ஈட்டி விடுவார்கள். மாறாக இவ்வாறான பதிவு வெளியிடுபவர்களின் நட்பை முறியுங்கள், அவர்களை பின்தொடராதீர்கள். மக்களுக்கு அரசியல் தெளிவை கொடுக்கும் வகையில் கருத்துக்களை வையுங்கள். அதை விட்டு தமிழ் சமூகத்தை, நடைபெற்ற விடுதலை போராட்டத்தை பொதுவெளியில் அவமானப்படுத்தும் வகையில், கொச்சைப்படுத்தும் வகையில் பதிவிடாதீர்கள். உன்னுடைய கருத்தோடு எனக்கு எவ்வித உடன்பாடும் கிடையாது, ஆனால் உனக்கு அக்கருத்தை சொல்வதற்கான உரிமைக்காக உயிரையும் கொடுப்பேன்.